புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, காமராஜர் வீதி, புதுத்தெரு, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, பகத்சிங் வீதி, பள்ளிக்கூட வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை அருந்தி சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். மேலும் குடிநீரை அருந்தி வீட்டிலேயே சிகிச்சை பெற்ற 3 நபர்கள் இறந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தலைமையில் நேற்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகையிட்டு மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இது பற்றி ஆலோசனைகள் நடத்த பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனையில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குனர் சேவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், அதிகாரிகள் பலர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.